சற்று முன் வெளியான மிக முக்கியமான தகவல். ஜூன் 25ஆம் தேதி குறித்த முதலமைச்சர் விஜய், அதாவது தமிழ்நாடு மின்சாரத்துறையில் வெள்ளை அறிக்கை வரும் ஜூன் 25ஆம் தேதி வெளியிட வேண்டும். ஜூன் 25ஆம் தேதியில் வெளியிடப்படும் என்று மின்சாரத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த அறிக்கையில் கடந்த 5 ஆண்டுகளில் மின்சார வாரியத்தில் நடந்ததாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து விரிவான தகவல்கள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் சட்டசபையில் மின்வெட்டு தொடர்பான விவாதம் எழுந்த போதும் முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் மற்றும் தற்போதைய அமைச்சர் CTR நிர்மல்குமாருக்கும் பெரும் விவாதம் நடந்தது. இப்போது டிரான்ஸ்பார்மர் முறைகேடு குறித்தும் 3 வருடமாக வழக்கு நடைபெற்று வருவது குறித்தும் நிர்மல்குமார் பேசினார். அப்பொழுது சமீபத்தில் தமிழ்நாட்டின் மொத்த நிதி நிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியானது. இதில் அதிகளவில் கடன் சுமையில் இருக்கும் துறை மின்சார வாரியம் என்ற வெட்ட வெளிச்சமாக தெரிய வந்தது. இந்த நிலையில் ஜூன் 25ஆம் தேதி தமிழ்நாடு மின்வாரியத்தின் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படுகிறது. அதே நாளில் மின்சாரத்துறையில் புதிதாக நியமிக்கப்பட்ட 300 பேருக்கு முதல்வர் விஜய் பணி நியமன ஆணைகளை வழங்க உள்ளார். இந்த வெள்ளை அறிக்கையில் மின்சார வாரியத்தின் நிதிநிலை, அரசுக்கு ஏற்பட்ட வருவாய் இழப்புகள், முக்கிய கொள்முதல் நடவடிக்கைகள் மற்றும் ஒப்பந்தங்கள் குறித்து விரிவான தகவல்கள் இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆட்சியில் மின்சாரத்துறையில் பெரிய அளவிலான ஊழல் நடைபெற்றதாக அமைச்சர் நிர்மல்குமார் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார். குறிப்பாக தனியார் மின் உற்பத்தியாளர்கள் 1 மெகாவாட் உற்பத்திக்கு 25 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் கேட்க கட்டாயப்படுத்தப்பட்டதாக கடந்த வாரம் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இதில் கடந்த 5 ஆண்டுகளில் 25 லட்சம் ரூபாய் கொடுக்காமல் எந்த ஒரு சோலார் திட்டமும் உள்ளே வந்திருக்க முடியாது என்றும், இந்த தொகையை கொடுத்துவிட்டு காத்திருப்பவர்கள் ஆயிரக்கணக்கில் இருப்பதாகவும் அமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக மின்சார வாரியம் கடந்த 20 ஆண்டுகளாக நஷ்டத்தில் இயங்கி வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். தற்போது சுமார் 2.5 லட்சம் கோடி கடன் சுமையை எதிர்கொண்டு வருவதாகவும் நிர்மல்குமார் கூறியுள்ளார். இதனால் வெள்ளை அறிக்கையில் டிரான்ஸ்பார்மர் கொள்முதல், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்கள், மின் கொள்முதல் ஒப்பந்தங்கள் மற்றும் கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களில் நடந்ததாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்ட விவரங்கள் அனைத்துமே இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறார்கள். இந்த வெள்ளை அறிக்கை வெளியான பிறகு மின்சாரத்துறையில் கடந்த ஆட்சியில் நடந்ததாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து பொதுமக்களுக்கு தெளிவாக தகவல் கிடைக்கும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க.